ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதுவும் எழுத்து தேர்வு இல்லைங்க. எழுத்து தேர்வு இல்லை, அப்போ நிரந்தர வேலை இல்லையா? நிச்சயமாக நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்புங்க. தமிழகம் முழுவதும் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எங்கே உங்களுக்கான பணி, என்ன வயது வரம்பு, என்ன கல்வி தகுதி, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இன்ச் பை இன்ச்சாக சொல்கிறேன். ஓகே, தமிழக இந்து சமய அறநிலையத்துறை, அதாவது இது என்ன துறை அப்படின்னா கோவில்கள்லாம் இருக்குல்ல, அது தொடர்பான டிபார்ட்மெண்ட். ஓகே, இங்கேருந்து இப்போது அதிகாரப்பூர்வமான அரசு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. எங்கேருந்து அப்படின்னா அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணி மொத்தமாக 6 காலிப்பணியிடங்கள் நிரப்புறதற்கான அறிவிப்பை சற்று முன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கு யாரெல்லாம் ப்ரோ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் தமிழகத்தில் எந்த மாவட்டத்திலேருந்து வேணால் நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கான பணியிடம் என்ன அப்படின்னா சென்னை ஆணையர் அலுவலகத்தில் தான் உங்களுக்கான காகிதங்களை இவங்க நிரப்புகிறாங்க. ஓகே, ஸோ மொத்தமாக 6 காலிப்பணியிடங்கள், அதற்கான இன சுழற்சியும் கொடுத்துருக்காங்க. அதையும் பாருங்கள், அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் தகுதியாக இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் பார்த்திங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட் hrce.tn.gov.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு இதற்கான நான் இப்போ ஷோ பண்ணியிருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம், அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டிடுறேன். இதற்கான சம்பளம் என்ன ப்ரோ அப்படின்னா 15,700லேருந்து 58,000 வரையும் இருக்குமா. அதாவது சேருறப்போ 15,700, ரிட்டையர் ஆகிற தருணத்தில் 58,100. இது பேசிக் பே தான். இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து முதல் மாத சம்பளமே 25,000 கிட்ட உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துடணும். பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி தேவையான ஆவணங்களை இணைச்சி இந்த அட்ரஸ் ப்ளூ கலரில் நான் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை 119 உத்தமர் காந்தி சாலை, இந்த நுங்கம்பாக்கம் அட்ரஸ்க்கு நீங்கள் வர 28/5க்குள்ளே சென்றடையும் வகையில் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பி ஆகணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது இதுதான், எல்லாருக்குமே இதுதான் அப்ளிகேஷன். இதை நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அப்புறம் பெயர், அப்பா பெயர், ஆனா பெண்ணா, நிரந்தர முகவரி டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கொடுத்துருங்க. அதே மாதிரி அஞ்சல் தொடர்பிற்கான முகவரி, ஸோ என்ன அட்ரஸ், அதாவது அவங்க உங்களுக்கு கால் லெட்டர் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு சென்றடையணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் என்ன அட்ரஸை கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ், பிறந்த தேதி, அப்புறம் இனம் என்ன வகுப்பு விவரம், ஓகே, அதையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து மதம் கொடுத்துக்கோங்க, ஹிந்துவா அந்த இதை கொடுத்துக்கோங்க. அடுத்து கல்வி தகுதி, அப்புறம் எழுத படிக்க தெரிந்த மொழிகள் என்னென்ன, தமிழ் தெரியும், வேறு இங்கிலீஷ் தெரியும்னா இங்கிலீஷ் இருக்கும், ஸோ அதை கொடுத்துக்கோங்க. வேலை வாய்ப்பகத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட எண் கொடுங்க. இல்லைனா ஜஸ்ட்டு இப்படி ஒரு கோடு மட்டும் நீங்கள் போட்டால் போதும். அது கட்டாயம் அப்படிங்கிறது இல்லை. தற்போது பணியில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்கீங்க அப்படின்னா அதோட தகவல் கொடுங்க. அப்படி இல்லைனா நான் முன்னாடி சொன்ன ஜஸ்ட் இப்படி ஒரு கோடு மட்டும் போட்டு விடுங்க. அதை எதையுமே ஃபில் பண்ணாமல் விட்டுறாம. ஸோ அது அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் கையப்போ என்ன நாள் இது எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி வர 28/5க்குள்ளே நான் ஷோ பண்ண அந்த நுங்கம்பாக்கம் அட்ரஸை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும். விண்ணப்பத்தோட என்னென்னலாம் இணைக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். சான்றப்பமிட்ட கல்வி தகுதி சான்றிதழ்கள் நகல்கள், அதாவது உங்களோட கல்வி தகுதிக்கான சான்றிதழ்கள். உதாரணத்துக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு 8th பாஸ் பண்ணியிருந்திருக்கணும், 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம், அதுக்கு மேலே படிச்சிருந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ அதனால் அந்த கல்வி தகுதிக்கான சான்றிதழ்கள், நீங்கள் அதிகமாக என்ன கல்வி படிச்சிருக்கீங்களோ அது வரையும் உள்ள சான்றிதழ்கள், அதோட ஜெராக்ஸை தான் நீங்கள் இணைக்கணும். அதே மாதிரி அரசு பதிவு பெற்ற அலுவலர்கள், கல்வியாளர்கள், பிரதிநிதிகள் இவங்கள்ட்ட யார்ட்டையாவது நன்னடத்தை சான்று, அதாவது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இதில் யாராவது ஒருத்தவர்கிட்ட வாங்கி நீங்கள் அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸையுமே நீங்கள் இணைக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இந்த பச்சை இங்கில் சைன் போடுவாங்களே, நோட்ரி பப்ளிக் அட்வொகேட்டாக இருக்கட்டும், ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், இந்த மாதிரி பச்சை இங்கில், ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இந்த சென்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் பச்சை இங்கில் சைன் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் நன்னடத்தை கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும், அதில் அவங்க குட்டுன்னு போட்டு சைன் போட்டு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஜெராக்ஸை நீங்கள் கட்டாயம் இணைக்கணும். அதே மாதிரி நேர்முக தேர்வில் உண்மையான சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும். இப்போ நம்ம ஜெராக்ஸ் தான் இணைக்கிறோம். இந்த கல்வி தகுதிக்கான ஜெராக்ஸ்லாம் சான்றப்பம் விட்டுருங்க. அந்த ஜெராக்ஸில் கீழே உங்களோட சைனை போட்டுருங்க. ஓகே, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நேர்முக தேர்வுக்கு அவங்க கூப்பிடுவாங்க. அப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும்.
அடுத்து இந்த சான்றிதழ் வந்து தேவையில்லை. அது வந்து ஆல்ரெடி இப்போ ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த 4வதாக இருக்கக்கூடிய சான்றிதழ் வந்து தேவை. அப்புறம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்கன்னா அந்த சான்றிதழோட ஜெராக்ஸ், பதிவு பண்ணலை அப்படின்னா பிரச்சனையே இல்லை, அதுவும் நமக்கு தேவையில்லை. அடுத்து பாருங்கள், இதற்கான கல்வி தகுதி என்ன ப்ரோ அப்படின்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 8க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே தகுதி தான். ஓகே, அதே மாதிரி வயது வரம்பு எல்லா வகுப்பினருக்கும் குறைஞ்சது 18 வயசு முடிஞ்சிருக்கணும். ஆதி திராவிடர் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டினா 37 வயசு வரையும் அப்ளை பண்ணலாமா? மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி அப்படின்னா 34, பிசினா 24, இதர வகுப்பினர் ஓசினா 32 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 6 காலிப்பணியிடங்கள் இருக்குது. அந்த 6 காலிப்பணியிடங்கள் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த டேப்லெட் காலத்தில் பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவைக்கு 2 காலிப்பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு காலிப்பணியிடங்கள் வந்து எஸ்சிஏ, அதாவது எஸ்சிஏ வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு காலிப்பணியிடங்கள் பார்த்திங்கன்னா பொது பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, பொதுப்பிரிவை சேர்ந்த பெண்கள். ஆனால் ஆதரவற்ற விதவை தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து எஸ்சி ஜென்ரலுக்கும், இன்னொரு ஒன்று வந்து ஜிடி, அதாவது ஜென்ரல் டேனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ப்ரியாரிட்டினா என்ன? ப்ரியாரிட்டியில் இங்கே பாருங்கள், இந்த 1க்கு நேராக 1 ஸ்டார் கொடுத்துருக்காங்க, இந்த 1க்கு நேராக 2 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கீழே பார்க்கணும். 1 ஸ்டார் அப்படின்னா கொரோனா தொற்றிலாலோ இல்லை இதர காரணங்களாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், அவங்களுக்கு அந்த ஒரு முன்னுரிமை இருக்குது. முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முன்னுரிமை இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இந்த ப்ரியாரிட்டி 2 இதில் ஏதோ ஒரு இதில் வரீங்க, ப்ளஸ் இந்த கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு முதல் தலைமுறை பட்டதாரிக்கு 2 ஸ்டார், அது எந்த போஸ்ட்டுன்னு பாருங்கள். ஸோ இது தானே முதல் தலைமுறை பட்டதாரிக்கு 2 ஸ்டார், இது தான், அதுவும் ஜென்ரலில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு பதவி இருக்கக்கூடிய பொது பிரிவுகளை நீங்கள் எந்த கமிட்டியாக இருந்தாலும் போட்டி போடலாம். ஏன்னா அது வந்து ஜென்ரலில் தான் இருக்குது. அடுத்து இன்னும் 2 பதவி வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரியாரிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு முன்னுரிமையும் இல்லை. ஸோ இந்த 2 பதவி எதில் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பதவி பார்த்திங்கன்னா ஒன்று வந்து எம்பிசி ஜென்ரலுக்கு கொடுத்துருக்காங்க, இன்னொரு பதவி வந்து பிசி ஜென்ரலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து எம்பிசி அப்ளை பண்ணலாம், பிசி அப்ளை பண்ணலாம், அப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரியை சேர்ந்த எந்த வகுப்பினராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்புறம் வந்து கொரோனா தொற்றுனால தாய் தந்தையை இழந்த எஸ்சியை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் எஸ்சிஏவை சேர்ந்த ஆதரவற்ற விதவையும் பொது பிரிவை சேர்ந்த ஆதரவற்ற விதவையும் அப்ளை பண்ணலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த 6 வேக்கன்சிக்கான ஸ்பிளிட்டப். இதை தவிர வேறு யார் அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இதில் வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. இந்த நோட்டிஃபிகேஷனுமே நான் உங்களுக்கு தரேன், இதை ஃபுல்லாக ஒன் டைம் நீங்களும் ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். நானே ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு தெரிய வரும். எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் இன்ஸ்டாலையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுங்கள். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.